விபத்தில் இழப்பீடு வழங்காததால் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் நிறுத்தி வைப்பு. திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்வு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், வயது 63. இவர் ஓய்வு பெற்ற சார்பு ஆய்வாளர். அவர் கடந்த 2018ஆம் ஆண்டு மதுரை வாடிப்பட்டி பிரிவு அருகே அரசு பேருந்து மோதி படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 10,67,395 ரூபாய் வழங்க வேண்டும் திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை இழப்பீடு தொகை வழங்கவில்லை என்று மீண்டும் நிறைவேற்றுதல் மனு திண்டுக்கல் நீதிமன்றம் பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் பேருந்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டதைத் தொடர்ந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. இதேபோல் ராஜேந்திரனின் மனைவி ஜெயலட்சுமி, வயது 58 என்பவருக்கு 1,96,560 ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டு தொடர்ந்து இழப்பீடு வழங்காததால் மேலும் ஒரு அரசு பேருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் ஜப்தி செய்யப்பட்டது. ஜப்தி செய்யப்பட்ட 2 அரசு பேருந்துகளும் நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.